தற்காலிக இடமாற்றம் என்பதையே ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்ன? நாங்கள் இனவாதமற்றவர்கள், நாங்கள் மதவாதமற்றவர்கள், இனவாதத்தை போஷிக்க மாட்டோம், மதவாதத்தை வளர்க்க மாட்டோம், எனவே அனைவருக்கும் சம உரிமை வழங்கப்படும். அப்ப ஏஎம்ஹெச்னா முஸ்லிம்களுக்குரிய மருத்துவமனை, ஆதார வைத்தியசாலைன்னா தமிழ் மக்களுக்குரிய மருத்துவமனையா? அங்க தமிழ் மக்கள் மட்டும்தான் அங்க மருந்துக்கு போகணும், இங்க முஸ்லிம்கள் மட்டும்தான் மருந்துக்கு வரணும். அப்ப இடையில இருக்கிற சிங்கள மக்கள் அம்பாறைக்கு போகணுமா? அப்ப இது என்ன வகையான முடிவு? இது தற்காலிக இடமாற்றம் கொடுக்கப்பட்டிருக்கணும், அந்த மருத்துவமனையில் இந்த பிரச்சனையை உண்டாக்கியவர். හැබැයි එහෙම සාකච්ඡාවක් ආරම්භ කළා යම් එකඟතාවයක් ආවට පස්සේ චක්ලේ කණු කටයුතු කළ යුතුයි. නමුත් දැනුත් සමහර තැන්වල චක්ලේකයට පිටින් වැඩ සිදුවන බව කියන්නට ඕන. இப்ப என்ன அரசாங்கம் சொல்ல வருகிறது? அப்ப சுற்று நிரூபம் இப்படித்தான் இருக்கு ஏஎம்ஹெச் அனுப்பினா அதுக்கு பேர் தீர்வாது? ஏஎம்ஹெச்சுக்கு அனுப்ப முடியாதுல்ல? அப்படி பார்த்தா தீர்வுண்டு வந்துட்டா தீர்வு கரெக்டா இருக்கணும்ல. அப்ப அங்க அனுப்பினா தான் பிரச்சனை, வேற இடத்துக்கு அனுப்பினா பிரச்சனை இல்லைங்கிற முடிவுக்கு எப்படி அரசாங்கம் போகிறது என்கிற கேள்வி எழுகிறதா இல்லையா? இப்படி ஒரு பிரச்சனை இருந்தா நான் இருக்கேன், இந்த பிரதேசத்துல நான் பார்லமெண்ட் உறுப்பினர் இருக்கேன், அதை நான் பார்க்கேன் அப்படின்னு சொன்னேன். நான் கட்டாயம் சார் இதை பார்க்கத்தான் பண்ணும். நான் எனக்கு ஏழும், எனக்கு அது அந்த சக்தி இருக்கு, நான் செய்வேன் சொல்லி போட்டு எல்லாத்தையும் தீர்த்துட்டேன். அவரோட பேசிட்டேன், இவரோட பேசிட்டேன், எல்லாம் முடிஞ்சு அந்த பிள்ளைகள் அங்க போய் கொண்டிருக்குது. இப்ப எங்க போய் கொண்டிருக்குது? கடைசியில நீங்க இன்னைக்கு தான் போய் நலிந்த ஜெயதிசைக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அவர் தான் உங்களுக்கு பதில் சொல்றாரு, நாங்க தற்காலிக இடமாற்றம் கொடுக்கிறோம்னு. இதுதான் நீங்க பெற்றுக் கொடுத்த தீர்வா? அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக ஒரு வாரங்களுக்கு மேலாக கல்முனை ஆதார வைத்தியசாலைக்கு பணி நிமித்தமாக கடமைகளை ஏற்றுக்கொள்வதற்காக போன 9 இஸ்லாமிய சகோதரிகளுக்கு அவர்களுடைய கடமைகளை ஏற்றுக்கொள்ள விடாமல், அவங்க கடமைகளை ஏற்றுக்கொள்றதாக இருந்தா இஸ்லாமிய கலாச்சார ஆடையாக இருக்கக்கூடிய ஹிஜாபை கலட்டிக்கிட்டு தான் வரணும் என்கிற கட்டளையை அந்த மருத்துவமனை நிர்வாகம் வழங்கி இருக்கிறது. அதற்கு பிறகு இந்த விவகாரம் சூடுபிடித்தது நமக்கு தெரியும். மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியது, சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியது, அரச மட்டத்திலும் இது பேசுபொருளாக மாறியது. இந்த நிலையில தான் இதற்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத மாற்று சகோதரர்கள் கூட இதற்காக குரல் எழுப்பினார்கள். குறிப்பாக மாற்று இனங்களைச் சேர்ந்த சகோதரர்களே கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு கேட்டா, இந்த ட்ரெஸ்ஸை உடுத்துக்கிட்டு வர்றதுனால உங்களுக்கு என்ன நடந்துட போகுது? அவங்க ஹபாயா உடுத்துக்கிட்டு வர்றதுக்கு கேட்கல, அல்லது வேறு விதமான ட்ரெஸ்ஸை உடுத்துட்டு வர்றதுக்கு கேட்கல, அவர்களுடைய யூனிஃபார்மோட சேர்த்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு ஹிஜாபை தான் அணிஞ்சுக்கிட்டு வர்றதுக்கு கேட்கிறாங்க. அதுவும் இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன விதிகளின் அடிப்படையில் தான் கேட்டிருக்கிறார்கள். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது என்கிற கேள்விகள் தான் தொடர்ந்து எழுந்து கொண்டே வந்தது. இந்த நிலையில தான் சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிஸ் அவங்களிடத்துல ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இது தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்படுகிறது. අද මාධ්‍ය වාර්තා කරලා තිබ්බා ඒ අයව කල්මුනේ උතුරු රෝහලේ ඉඳලා AMH හොස්පිටල් එකට අශ්රෆ් මෙමෝරියල් හොස්පිටල් එකට ட்ரான்ஸ்ஃபர் කරලා තියෙනවා කියලා. அதற்கு அவர் கொடுத்த பதில் உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. முதல் விவகாரம் என்னன்னா, தற்காலிக இடமாற்றம் என்பதையே ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்ன? இந்த அரசு பொறுப்பேற்கும் போது, இந்த அரசு வாக்கு கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நாங்கள் இனவாதமற்றவர்கள், நாங்கள் மதவாதமற்றவர்கள், இனவாதத்தை போஷிக்க மாட்டோம், மதவாதத்தை வளர்க்க மாட்டோம், எனவே அனைவருக்கும் சம உரிமை வழங்கப்படும். இன்னும் சொல்ல போனால் இதில் பேசப்பட்ட இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம் தான் தமிழ், சிங்களம், முஸ்லீம் என்கிற பிரிவினையோடு பாடசாலைகள் இருப்பதையே நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் என்கிற கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டது. அப்போ பரவாயில்லையே, சூப்பரா இருக்குதே, அப்ப எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம அனைவரும் சமன் என்கிற ரீதியில் நடத்தப்பட போகிறதே என்கிற எண்ணத்துல தான் அத்தனை பேருமே அள்ளி வாக்குகளை கொடுத்தாங்க அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய அரசாங்கத்துக்கு. இப்பொழுது வந்திருக்கக்கூடிய பிரச்சனையில தற்காலிக இடமாற்றம் ஒன்றை நாங்க ஏஎம்ஹெச்சுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு இருக்கிறாங்க. இது என்ன வகை நியாயம் என்பது முதல் கேள்வி. காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க வேலைக்கு பணிக்கு அமர்த்தப்பட்ட மருத்துவமனை என்பது அது இந்துக்களுக்குரிய மருத்துவமனை, அல்லது அது தமிழர்களுக்குரிய மருத்துவமனை, அல்லது அது சிங்களவர்களுக்குரிய மருத்துவமனை. இப்படி மருத்துவமனையில வேறுபாடு பார்க்க முடியுமா? அப்ப ஏஎம்ஹெச்னா முஸ்லிம்களுக்குரிய மருத்துவமனை, ஆதார வைத்தியசாலைன்னா தமிழ் மக்களுக்குரிய மருத்துவமனையா? அங்க தமிழ் மக்கள் மட்டும்தான் அங்க மருந்துக்கு போகணும், இங்க முஸ்லிம்கள் மட்டும்தான் மருந்துக்கு வரணும். அப்ப இடையில இருக்கிற சிங்கள மக்கள் அம்பாறைக்கு போகணுமா? அப்ப இது என்ன வகையான முடிவு? இது இங்க வேலைக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு நாங்க தற்காலிக இடமாற்றம் கொடுக்கிறோம்னா ஏன் தற்காலிக இடமாற்றம் கொடுக்கணும்? தற்காலிக இடமாற்றம் கொடுக்கப்பட்டிருக்கணும் அந்த மருத்துவமனையில் இந்த பிரச்சனையை உண்டாக்கியவருக்கு. ஆனா அவர் நான் சேக்குலர் அடிப்படையில் பண்றேன், சுற்று நிரூபத்தின் அடிப்படையில் பண்றேன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தாரு. திடீர்னு பார்த்தா இன்றைக்கு அரசாங்கமே அவங்களுக்கு தற்காலிக இடமாற்றத்தை கொடுக்கிறோம்ங்கிறாங்க. இது ஒரு தீர்வாகுமா என்பதுதான் இன்றைக்கு ஊடகவியல் சந்திப்பிலே கேட்கப்பட்ட கேள்வி. அதற்கு டாக்டர் நலிந்த ஜெயதிஸ் அவங்க பதில் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஆமா அது தீர்வாகும் அப்படிங்கிறாரு.
அந்த நலிந்த ஜெயதீஸ் அவர்களுடைய முழுமையான பேச்சை நீங்க சிங்கள மொழியில பாத்தீங்கன்னா அதுல சாராம்சம் என்னன்னு கேட்டா, இருக்கிற சுற்று நிரூபத்தை அவங்க அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, அவங்க செயல்பட்ட விதம் சரியானது அப்படின்றதுதான் அவருடைய பேச்சு. වගේම රාජ්‍ය සේවයේ නිලැඳුමුත් තියෙනවා. නිලැඳුම් සඳහා චක්‍රලයක පවතිනවා. නිලැඳුමක් වෙනස් කරනවා නම්, නිලැඳුමට යම් කොටසක් එකතු කරනවා නම් හරි අඩු කරනවා නම් හරි ඒක ටිකක් දීර්ඝ ක්‍රියාවලියක්. ඒක නිලැඳුම් කමිටුවේ සෞඛ්‍ය අමාත්‍යාංශයෙන් සාකච්ඡා කරලා ඒ චක්‍රලයක වෙනස් කළා තමයි කටයුතු කරන්න සිදු වෙන්නේ. அதாவது இனவாதத்தை மதவாதத்தை யாரும் உண்டாக்க கூடாதுங்கிறத சேர்த்து அவருடைய பேச்சுல சொல்றாரு. ஆனால் இடமாற்றம் ஏன் கொடுக்கிறோம்ன்றதை பத்தி சொல்லும் போது டாக்டர் நலிந்த ஜெயதீஸ சொல்ற பதில் என்னன்னு கேட்டா, ஆல்ரெடி இருக்கிற சேக்குலர்ல சுற்று நிரூபத்துல அதுதான் இருக்குது, அந்த சுற்று நிரூபத்தை தான் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, இந்த சுற்று நிரூபத்தை வேறு இடங்கள்ல அப்ளை பண்ணாமலேயே அவங்களுடைய ட்ரெஸ் கோட்ல போய் கொண்டிருக்கிறாங்க, அங்கெல்லாம் அப்ப அப்ளை பண்ணினோம்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும் என்கிற விதமாக அவர் கேள்வி கேட்கிறார். அப்ப சொல்லாம என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா, இஸ்லாமிய பெண்கள் அவர்களுடைய இஸ்லாமிய கலாச்சார விழுமியங்களை பேணி இலங்கை அரசு வழங்கி இருக்கக்கூடிய அவர்களுக்கான அரசியல் சாசன உரிமையை பயன்படுத்தி ஹிஜாபு அணிந்து கொண்டு போனால் அது சேக்குலர் அடிப்படையில் பிழையானது. எனவே சுகுணன் உள்ளிட்டவர்கள் கல்முனை ஆதார வைத்தியசாலையில் செயல்பட்ட விதம் சரியானது, அவங்க எடுத்த முடிவு சரியானது என்பதுதான் டாக்டர் நலிந்த ஜெயதீசனுடைய வாதமாக இருக்கிறது. அதுக்கு தான் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த சேக்குலரை கணக்குல கொள்ளாம மற்ற இடங்களிலேயும் ஹிஜாபு போட்டுக்கொண்டு தாராளமா போய்கிட்டு தான் இருக்கிறாங்க, கரெக்டா அப்ளை பண்ணினா பிரச்சனை ஆயிரும், அதனால சேக்குலரை மாத்துறதா இருந்தா அதை பத்தி நம்ம யோசிப்போம், அதை பத்தி நம்ம கலந்துரையாடுவோம், ஆனா இப்போதைக்கு இதுதான் இருக்கிறது அப்படிங்கிற. හැබැයි එහෙම සාකච්ඡාවක් ආරම්භ කළා යම් එකඟතාවයක් ආවට පස්සේ චක්‍රලයක අනුව කටයුතු කළ යුතුයි. නමුත් දැනුත් සමහර තැන්වල චක්‍රලයකට පිටින් වැඩ සිදුවන බව කියන්නට ඕන. இப்ப என்ன அரசாங்கம் சொல்ல வருகிறது? டாக்டர் நலிந்த ஜெயதீசனுடைய பேச்சை முழுமையாக கேட்கும்போது அவர் சொல்லுகிற வாதமே என்னன்னா, ஆல்ரெடி இது சக்கரலேக்க நிலை இருக்குது, அதாவது சேக்குலர்ல இருக்குது, அதனால தற்காலிக ஒரு தீர்வாகத்தான் நாங்க பணியிடை மாற்றம் செய்கிறோம், ஏஎம்ஹெச்சுக்கு அனுப்புறோம்ங்கிறாரு. சக்கரலேக்கன அடிப்படையில தான் வேலை செய்யறதாக இருந்தால், போடப்பட்ட ஒரு சுற்று நிரூபத்தின் அடிப்படையில தான் இந்த காரியம் நடந்திருக்கிறது என்று அரசாங்கம் சொல்லுமாக இருந்தா, அப்ப சுற்று நிரூபம் இப்படித்தான் இருக்குன்னு ஏஎம்ஹெச்சுக்கு அனுப்பினா அதுக்கு பேர் தீர்வாது? ஏஎம்ஹெச்சுக்கு அனுப்ப முடியாதுல்ல. அப்படி பார்த்தா தீர்வுண்டு வந்துட்டா தீர்வு கரெக்டா இருக்கணும்ல. அப்ப அங்க அனுப்பினா தான் பிரச்சனை, வேற இடத்துக்கு அனுப்பினா பிரச்சனை இல்லைங்கிற முடிவுக்கு எப்படி அரசாங்கம் போகிறது என்கிற கேள்வி எழுகிறதா இல்லையா? எனவே இது முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ள முடியாத இலங்கையினுடைய அரசியல் சாசனத்தை மீறுகிற ஒரு செயல்பாடாகத்தான் நம்ம பார்க்கணும். இதை சேக்குலரை மாத்துறது பெரிய விஷயம் இல்லைன்னா மாத்திட்டு போயிடலாம்ல. இந்த இடமாற்றத்தை கொடுத்து இவ்வளவு காலம் ஒரு 1.5 வாரங்களுக்கு மேலாக இனவாத பேச்சுக்களை பலரும் பேசுகிற அளவுக்கு இடம் கொடுப்பதை விட உடனடியாக சேக்குலரை மாத்திருக்கலாமா இல்லையா? சேக்குலர் மாத்துறது ஒன்றும் பெரிய ஒரு காரியமாது. விதாயக பலையே இருக்கக்கூடிய ஜனாதிபதி, அனைத்து அதிகாரம் பொருந்திய ஜனாதிபதி முறையுமே கையில இருக்கிறது. நினைச்சா ஒரு ஜனாதிபதி ஒரு சைன்ல வந்து அதை மாத்திட்டு போயிடலாம். ஆனா அப்படியுமே பண்ணல. இவ்வளவும் பண்ணாம இப்ப தற்காலிக இடமாற்றம் கொடுக்கிறோம் என்கிற அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இது என்ன வகை நியாயம் என்று கேள்வி கேட்டா அது நியாயம் தான் என்பதை இன்னைக்கு அவங்க சொன்ன காட்சியை நம்ம பார்க்கிறோம். இது உண்மையிலேயே இந்த அரசு மட்டத்தில் இப்படியான வார்த்தைகள் சொல்லப்பட்டது ரொம்ப கவலையாக இருக்கிறது, மனதுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அம்சமாக இருக்கிறது. ஏன்னா சேக்குலர் ஒன்று இருக்குதேன்னு வச்சுக்கிடுவோம், அந்த சேக்குலர் இப்படித்தான் இருக்குதுன்னே வச்சுக்கிட்டா கூட அதை விட உச்சமானது நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷனா இல்லையா? அப்ப கான்ஸ்டிடியூஷன் படி உடனடியாக செயல்பட்டிருக்க வேண்டும், அவங்கள அந்த இடத்திலேயே பணியில வச்சிருக்கணும். சரி, தற்காலிக இடமாற்றம் தான் கொடுக்கிறோம்னு சொல்லி சொன்னா அதையே 1.5 வாரம் இழுத்து இவ்வளவு இனவாதம் பிரச்சனையாகி மக்கள் அவ்வளவு கலேபரமானதுக்கு பிறகு அந்த இடமாற்றத்தை கொடுக்கணும். இதுதான் தீர்வுன்னா இந்த தீர்வு அன்னைக்கே கொடுத்துருக்கலாமே. அன்னைக்கு கொடுக்காம இவ்வளவு நாள் லேட் ஆகிட்டு இது தீர்வு என்றால் இங்கு யார் ஜெயிக்கிறார்கள்? ஏன்னா அதுல டாக்டர் நலிந்த ஜெயதீஸ் அவங்க பேசும்போது கூடுதலா என்ன சொல்றாருன்னு கேட்டா, இதை வச்சுக்கிட்டு சில பேர் இனவாதத்தை உண்டாக்க நினைக்கிறாங்க, மதவாதத்தை தூவ நினைக்கிறாங்க, சில குழுக்கள் இதற்கு பின்னாடி இப்படி செயல்படுகிறது, அதையெல்லாம் நாங்க அனுமதிக்க மாட்டோம். அந்த குழு யாரு? இந்த பிரச்சனையை உண்டாக்கினது யாரு? முஸ்லிம்களா அல்லது தமிழர்களா? இனங்களா உண்டாக்கினதா? ஒரு தனி மனிதர் அவர் அங்க வேலைக்கு போன பெண் பிள்ளைகளுக்கு வராதிங்கன்னு சொல்லி தடுத்திருக்கிறாரு, அதுலதான் இது உண்டாகி இருக்குது. அப்போ ஒரு தனி மனிதர் உண்டாக்கிய ஒரு பிரச்சனையை ஏன் இப்படியான ஒரு கதையாடல்கள் மூலமாக நாம் மடைமாற்றம் செய்கிற இடத்துக்கு போகணுங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. இதை தாண்டி இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கோடீஸ்வரன் எம்பி பேசின காட்சிகளை நம்ம பார்த்தோம். அவர் வந்து அதில் என்ன பேசுறாருன்னு கேட்டா,
அந்த பெண்கள் ஹபாயா உடுத்துக்கிட்டு வர்றதுக்கு கேட்டாங்க அப்படிங்கிறாரு. ஏன் இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லணும்? அந்த சுகாதார ஊழியர்கள் ஹபாயா போட்டு வருவதை போட்டு வந்த விடயத்திலே அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம், இங்க பிரச்சனையே ஹபாயா இல்ல, ஹிஜாப், தலையை மறைக்கிற ஆடையை மட்டும் தான் அவங்க கேட்டாங்க. அவங்க திறந்துக்கிட்டு போறதுக்கு கேட்டா தானேங்க நீங்க யோசிக்கணும், மூடிக்கிட்டு போறதுக்கு தானே கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாருன்னு கேட்டா, இதை வைத்துக்கொண்டு முன்னாள் எம்பிக்கள், அரசியல்வாதிகள், யூடியூபர்கள் எல்லோருமே இனவாதத்தை கிளப்பினாங்க. இனவாதத்தை இங்க கிளப்பினது யாரு? கோடீஸ்வரன் எம்பி. பாராளுமன்றத்துல மைக்குக்கு முன்னாடி இருந்தா கண்டதையும் பேசிடலாம்னு அர்த்தமா? இங்கு இனவாதத்தை உண்டாக்கியது சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் நிர்வாகம். அவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தா இருக்கிறது எல்லா இடத்துலையும் செயல்பட்டு வருகிறது. அதோடு அவங்க கேட்கறது அவர்களுடைய கலாச்சார ஆடை கொடுத்துட்டு போயிருக்கலாமே. கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் அது அனுமதிக்கப்பட்டது தானே. அதை கொடுக்கறத விட்டு போட்டு இவ்வளோ பிரச்சனையை உண்டாக்கி இவ்வளோ பெரிய இனவாதத்துக்கு வழியை சமைச்சு விட்டுட்டு இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு சுற்றி இருக்கிறவன் பூரா இனவாதத்தை கலப்புறான் என்று சொல்றது எவ்வளவு ஒரு அபாண்டம். இந்த இடத்துல கடைசியாக இன்னொரு செய்தியும் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அது என்ன செய்தின்னா, பொதுவாக சில தமிழ் அரசியல் தலைவர்கள் அடிக்கடி பேசுகிற ஒரு செய்தி தான் இணைந்த வடகிழக்கு வேண்டும் அப்படிங்கிறது. இப்படியான ஆக்களோட இணைஞ்ச வடகிழக்கு எப்படி சாத்தியப்படும்? அதை நம்ம யோசிக்கணுமா இல்லையா? நாங்க வடகிழக்குக்கு வெளியில பெரும்பான்மை மக்களிடத்தில் எங்களுடைய உரிமைக்காக போராட வேண்டியிருக்கு. சரி, வடகிழக்குக்கு உள்ள நம்மளோட இருக்கிற தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கிற மக்களுக்கு மத்தியில போராட வேண்டியிருக்கு. இது நம்ம தாயும் பிள்ளையுமாக பிட்டும் தேங்காய் பூவுமாக பழகக்கூடிய நமக்கு இப்படியான ஒரு இனவாதத்தை உண்டாக்கி இந்த பிரச்சனையை உண்டாக்குகிறவர்களை ஓரங்கட்டி அதற்கு தீர்வெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற வேண்டியவங்க இதை அரசியலாக்கி கொண்டிருக்கிறீர்கள். கோடீஸ்வரன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவருடைய அரசியலை செய்ய பார்க்கிறார். இதுதான் இங்க நடக்குதே தவிர இங்கு வேறு யாரும் இனவாதத்தை தூண்டல. இப்படி இருக்கும்போது இணைந்த வடகிழக்குக்குள்ள எப்படி உரிமைகளை கேட்பது? பிரிந்திருந்த வடகிழக்குலயே எங்களுக்கு உரிமையை எடுத்துக்கொள்ள முடியாம இருக்குது. எங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் தந்திருக்கக்கூடிய உரிமை அதை எடுக்க முடியாம இருக்குது. அதை எப்படி நாங்க இணைந்திருக்கக்கூடிய வடகிழக்குக்குள்ள எடுத்துக்கொள்ள முடியும்? இந்த கேள்விகள் எல்லாம் வருதா இல்லையா? எனவே இந்த இடத்துல அரசாங்கத்தினுடைய பதில் திருப்திகரமாக இல்லை. இதுதான் பதில் என்றால் அதை ஒரு வாரத்துக்கு முன்பதாகவே சொல்லி இருக்கலாம், அதையே தீர்வாக கொடுத்திருக்கலாம், பிரச்சனை இவ்வளவு தூரம் இழுத்திருக்காது. ஆனால் பிரச்சனையை வளர விட்டு இதுதான் பதில் என்கிறீர்கள். கான்ஸ்டிடியூஷன்ல நமக்குரிய ஒரு உரிமை இருக்கும் போது அதை ஒரு சேக்குலரை வைத்துக் கொண்டு இந்த சேக்குலர்ல இப்படித்தான் இருக்குது, இங்க போனவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்குது, மற்ற இடங்களை பிரச்சனை பண்ணாம வச்சிருக்கிறாங்க என்று சொல்லி இதை வைத்து பிரச்சனை பண்ண முடியும் என்கிற வாசகத்தை சொல்லாமல் சொல்வது ஏற்புடையதல்ல. எனவே இந்த பதில இந்த அரசாங்கத்திட்ட இருந்து இஸ்லாமிய சமூகம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்குது. இந்த இடத்துல கடைசியாக இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும். இப்ப தெரியுதா ஆதம் பாவா? நீங்க வெறும் பாவாங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க என்ன பேச்சு பேசுனீங்க அந்த தமிழ்நாட்டு சட்டசபையில ஸ்டாலினை பத்தி பேசும்போது விஜய் சொன்னார்ல, இப்படி கையை காட்டினார்ல முதலமைச்சர் விஜய், அது மாதிரி நீங்க என்ன பண்ணீங்க? எல்லாத்தையும் தீர்த்துட்டேன், அவரோட பேசிட்டேன், இவரோட பேசிட்டேன், எல்லாம் முடிஞ்சு அந்த பிள்ளைகள் அங்க போய் கொண்டிருக்குது. இப்ப எங்க போய் கொண்டிருக்குது? கடைசியில நீங்க இன்னைக்கு தான் போய் நலிந்த ஜெயதிசைக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அவர் தான் உங்களுக்கு பதில் சொல்றாரு, நாங்க தற்காலிக இடமாற்றம் கொடுக்கிறோம்னு. இதுதான் நீங்க பெற்றுக் கொடுத்த தீர்வா? இதனாலதான் நாங்க சொல்றோம், ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் எம்பிக்கள் அத்தனை பேரும் நீங்க டம்மிகள், உங்களால ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க வெறும் ஆதம்பாவா தான், உங்களால ஒன்றும் முடியாதுன்னு அதையும் நீங்க ஏத்துக்கிற மாட்டேங்கிறீங்க. என்ன குதிச்சீங்க, என்ன பேச்சு பேசுனீங்க, எவ்வளவு திமிர்த்தனமான வார்த்தைகளை சொன்னீர்கள். உங்களை தவிர மற்ற அத்தனை அரசியல்வாதிகளும் மற்ற அத்தனை பேரும் இனவாதம் பேசுகிறோம், மதவாதம் பேசுகிறோம் என்றெல்லாம் சொன்னீங்களா இல்லையா? இப்ப என்னாச்சு? இப்ப யார் இதெல்லாம் செஞ்சா? இப்ப உங்களால தீர்வு கொடுக்க முடிஞ்சதா? தீர்வு கொடுக்க முடியவில்லை. இப்ப சொல்லுங்க, தற்காலிக தீர்வு கொடுத்து விட்டோம், இதை புகழ்ந்துகிட்டு தெரிய போறீங்களா நீங்க? இதுக்கு பேர் தீர்வா இது? அதாவது எங்களுக்கு வாழ முடியல, வாழ்வதற்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டால் விஷம் கொடுப்பதுதான் அதற்குரிய தீர்வா? அதாவது உரிமை கேட்டு போகிறவர்களுக்கு இருக்கிற உரிமையை அப்ளை பண்றதை விட்டுவிட்டு இல்ல சேக்குலர் அடிப்படையில் அந்த உரிமை உங்களுக்கு இல்லை என்று சொல்வதுதான் தீர்வா? எனவே இந்த தீர்வு ஏற்புடையது அல்ல. இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் ஊடாகவாவது அந்த பிள்ளைகளுக்கு உரிய தீர்வுகள் கொடுக்கப்பட வேண்டும். எப்பொழுதுமே நம்ம உரிமைகளை கேட்கிற நேரத்தில் இப்படி இஸ்லாமியர்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படுவது அல்லது பின்னடிக்கப்படுவது என்பது ஏற்புடையதல்ல. நீதிங்கிறது தேவையான நேரத்தில் கிடைக்க வேண்டியதுதான் நீதி. தேவை இல்லாமல் எல்லாமே ஓஞ்சதுக்கு பிறகு கிடைக்கிறதுக்கு பேரு நீதி கிடையாது. நாங்கள் எதிர்பார்த்த ஒரு தீர்வு அமைச்சரிடத்திலிருந்து கிடைக்கலங்கிறது மிகப்பெரிய ஏமாற்றமாக மாறி இருக்கிறது. இனவாதத்தை தூவுவதற்கு வாய்ப்பாகவும் இது மாறிவிட்டது என்பதுதான் கவலைக்குரிய விவகாரமாக இருக்கிறது. எனவே தற்காலிக இடமாற்றம் என்பது இதற்குரிய தீர்வு அல்ல என்பதை
நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு சட்ட ரீதியாகத்தான் அடுத்த கட்ட போராட்டங்களை நம்ம நடத்தணும். அரசியல் ரீதியாக ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அது நம்ம ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய இவங்களால ஒன்றுமே பண்ணித்தர முடியாது. இந்த முஸ்லீம் எம்பிக்கள் அத்தனை பேருமே ஆதம்பாவா மாதிரி ஆட்கள் தான் இருக்கிறாங்க என்கிறதையும் நாம் இன்னொரு முறை நேரடியாக புரிந்து கொள்ளுகிற ஒரு காரியமாக இந்த காரியம் மாறி இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள விளைகிறேன்.